அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகருக்கு போடக்கூடிய அருகம்புல் மாலை எப்படி கட்டுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அருகம்புல் மட்டும் வச்சு கட்டாமல் அது கூடவே செவ்வந்தி பூவும் ரோஜா பூவும் சேர்த்து வச்சு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்க போகுது இந்த மாலை நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்டூல் எடுத்திருக்கேன். அதோட காலில் நான் கட்ட போகிற நூலை சுற்றி போட்டு எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம மாலை எவ்வளோ நீளத்துக்கு கட்ட போகிறோமோ அந்த நீளத்துக்கு நூல் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன், அதனால் ரெட்டையாக போட்டிருக்கேன். நீங்கள் டொயின் நூல் எடுத்திங்கன்னாக்கா ஒத்தையாக போட்டாலுமே போதும். தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இந்த நுனியில், அதாவது நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த நுனியில் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுக்கோங்க. அந்த நூல் வந்துட்டு எடுத்த நூலை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாலை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த நூல் சரியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டூல் காலிலேருந்து நூல் வெளியில் வருதில்ல, அந்த இடத்துல கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக இந்த பூக்களையோ சரி, இந்த அருகம்புல்லையோ சரி, அந்த கேப் வழியாக விட்டு இந்த பக்கம் நுனியில் வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்க நூலை அந்த நூல் மேலே போட்டு சுற்றி எடுத்து இந்த பக்கம் நெருக்கி விட்டோம் அப்படின்னாக்கா முடிச்சு போட்ட மாதிரி நின்றுக்கும். இதே மாதிரி அருகம்புல் ஒரு கொத்து, அதுக்கப்புறம் செவ்வந்திப்பூ, அதுக்கப்புறம் அருகம்புல், அப்புறம் ரோஜாப்பூ, இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு இந்த மாலையை கட்டிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அருகம்புல்லை பொறுத்த வரைக்கும் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே அதை இது மாதிரி கொத்து கொத்தாக கொஞ்சமாக எடுத்து பிரித்து தனியாக வச்சுக்கணும். கட்ட ஆரம்பித்த பிறகு நம்ம எடுத்து வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா அது கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று கோத்து இழுத்துக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கும், களைஞ்சி போயிடும் அருகம்புல். அதனால் நமக்கு கட்டும்போது ஈஸியாக இருக்காது. அதுக்காக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தனித்தனியாக கொஞ்சமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கட்டும்போது ஈஸியாக எடுத்து வச்சு கட்டிக்கலாம். இன்னொன்று, இந்த அருகம்புல்லோட நுனியை நான் கட் பண்ணலை. ஏன்னா பூக்கள் வச்சு கட்டுறதுனால அந்த நுனியோடு கட்டினோம் அப்படின்னாக்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நுனியை கட் பண்ணிவிட்டு வேறு விதமாக இன்னொரு மாதிரி அருகம்புல் மாலை கட்டலாம். ஆனால் இன்றைக்கி பூக்கள் வைக்கிறதுனால அந்த நுனியோடு கட்டினோம்னாக்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் நுனியை கட் பண்ணாமல் தான் இந்த மாலையை கட்டுறேன். வேணும்னா வேறு பகுதியில் கொஞ்சம் நீளமாக எதுவும் இருந்துச்சு அந்த காம்பு பக்கம் அப்படின்னாக்க கொஞ்சம் வேணால் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாலை பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது, நான் இப்போ பூக்கட்டுற நூல் எடுத்திருக்கேன்றதுனால ரெட்டையாக போட்டிருக்கேன். டொயின் நூலாக இருந்தாக்கா நீங்கள் ஒத்தையாக மட்டும் போட்டுக்கிட்டாக்க போதும். இந்த மாலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலில் கோலம் போட்டுட்ருக்கேன். அதோட நேம் வந்துட்டு மதிஸ் ரங்கோலி ஆர்ட்ஸ் அண்ட் கோலம். அந்த சேனலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். போட்டிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த ஸ்டூல் காலில் இருந்து நூலை கட் பண்ணிக்கலாம். மாலை பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலர்ஃபுல்லாக. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.